வாழ்க வளமுடன். எந்த ஒரு உடற்பயிற்சி செய்தாலும் கண்டிப்பாக உடல் தளர்வு பயிற்சி என்று அழைக்கப்படும் சவாசன பயிற்சியை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போறீங்கன்னா ஒரு 3 நிமிஷமாவது படுத்து ஓய்வெடுத்து உடலை கவனிக்கும் உடல் தளர்வு பயிற்சியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் செஞ்ச பயிற்சியுடைய முழு பலனையும் நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அது எளிய முறை உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை வாக்கிங் போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விளையாடினாலும் சரி. இப்போ உடலை அசைச்சு நல்லா விளையாடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விளையாண்டாலும் குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் உடல் தளர்வு பயிற்சி, அதாவது சவாசன பயிற்சி. அது எல்லா யோகாசனத்துலேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சவாசனம் அல்லது உடல் தளர்வு பயிற்சி, ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சியை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அளித்த உடல் தளர்வு பயிற்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் நான் அது நிறைய ஆடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது மகரிஷி பேசின உடல் தளர்வு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு 18 நிமிஷம் வரும். அதே பயிற்சியை நடுவில் நீங்கள் இப்போ நல்லா தூங்குறீங்க அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். கேப் விட்டு அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு வர மாதிரி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 45 நிமிஷத்துக்கு ஓய்வு எடுக்கணும்னா அந்த ஆடியோவை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஓய்வு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனியாக ஆடியோ வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். லிங்க்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதை பயன்படுத்தி நீங்கள் அதை டவுன்லோடு கூட பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆடியோவை மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டு நீங்கள் மொபைல் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுடணும். ஃப்ளைட் மோடில் போட்டதுக்கப்புறம் ஆடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆடியோ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நீங்கள் அப்படியே அதை கவனிச்சுக்கிட்டே வரலாம். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் நீங்கள் தூங்கிட்டா கூட கடைசியாக இப்போ நீங்கள் எந்திரிக்க போகிறீங்கன்னு மகரிஷி சொல்லுவாங்க. சொன்ன உடனே நம்ம தூக்கம் ஆழ்மனசு தூக்கிட்டு இருந்தாலும் இந்த மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும் மகரிஷியோட இன்ஸ்ட்ரக்ஷன். உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எழுந்திரிக்க போகிறீங்கன்னு மகரிஷி சொல்லும் போது நம்ம விழிப்பு நிலை கரெக்டாக எந்திரிச்சிருவோம். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம். அதனால் இந்த ஓய்வு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இந்த ஓய்வு பயிற்சியை அனைவரும் செய்ய வேண்டும். குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க உடல் உழைப்பு அதிகமான எக்ஸசைஸ்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ரிலாக்ஸேஷன் எனப்படும் ஓய்வு பயிற்சி செய்ய வேண்டும். இது 3 வேளை கூட செய்யலாம். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. நீங்கள் வயிறு காலியாக இருக்கும்போது படுத்துக்கிட்டு இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணிங்கன்னா இது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது. அதனால் இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. இதை அவசியம் செய்யுங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சுட்டு வரும்போது ஹை பிபிலாம் இருக்கவங்களுக்கு அந்த பிபி நார்மல் ஆகுறதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 20 நாள் செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அதே சமயத்தில் சில பேர் இந்த பயிற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா படுத்துக்கிட்டு இருந்து அவங்களே உடலை தளர்த்துக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு பகுதியாக சொல்லிட்டு வருவாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும் சில சமயம். அதை விட சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கைடட் மெடிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதேமாதிரி கைடட் ரிலாக்ஸேஷன் மகரிஷியுடைய ஆடியோவை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஓய்வு மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ரிலாக்ஸேஷன் ஆடியோவை கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.